Matthew chapter 5. அல்லது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, the Old Testament standard, verse 21, was you must not commit murder. பழைய ஏற்பாட்டினுடைய தரம், பழைய உடன்படிக்கையினுடைய தரம், நீ கொலை செய்யாதிருப்பாயாக. That was Moses' standard. அது மோசேயினுடைய தரம். You must not commit murder. நீ கொலை செய்யக்கூடாது. When Jesus came, இயேசு வந்த பொழுது he raised it. அந்த தரத்தை உயர்த்தினார். How much did he raise it? அவர் எந்த அளவுக்கு உயர்த்தினார்? He raised it as high as Jesus is above Moses. மோசேயை காட்டிலும் இயேசு எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உயரமாக அந்த தரத்தை உயர்த்தினார். And he said, அவர் அங்கே இருக்கிறார். now the standard is not just you shall not commit murder. இப்பொழுது அந்த தரம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று மட்டுமல்ல, but verse 22, 22ஆம் வசனம், if you are angry with your brother, உன் சகோதரன் மேல் நீ கோபம் கொள்ளுவாயானால், that is only in your heart. உள்ளத்திலே. You haven't said anything. இன்னும் கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசவில்லை. The Lord is speaking about 3 steps in anger. கோபத்திலே 3 நிலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். First, முதலாவது நிலை, all 3 steps are in verse 22. அந்த 3 படிகளுமே 22ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. First, anger is in your heart. முதலாவது உள்ளத்திலே கோபம். Are you guilty? நீ குற்றவாளியா? Yes. ஆம். You are guilty before the court even though you didn't commit murder. நீ கொலை செய்யாவிட்டாலும் கூட நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீ குற்றவாளியா இருக்கிறாய். In the Old Testament, verse 21, if you commit murder, you're guilty to the court. பழைய உடன்படிக்கையிலே கொலை செய்தால் 21ஆம் வசனம், நீ நியாய சங்கத்துக்கு எதுவாய் இருப்பாய். In the New Testament, verse 22, if you're angry, you're guilty in the court. ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய தரம் என்னவென்றால், உள்ளத்திலே கோபம் கொண்டிருந்தாலே நீ நியாய தீர்ப்புக்கு எதுவாய் இருப்பாய். And the second step, இரண்டாவது படி, when the anger comes out of your mouth in some word, அந்த கோபமானது ஏதோ வார்த்தை வடிவிலே வெளியே வந்து விட்டால், it can be any word. அது என்ன வார்த்தையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். Here he says raka. இங்கே ராக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Some Hebrew word. மூடனே என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எபிரேய. Okay. You get angry and you say something to your brother. நீ கோபப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நீ வீணன் என்று சொல்கிறாய். Now it has come out of the heart. இப்பொழுது கோபம் உள்ளே இருந்த கோபம் வாய் வழியாக வெளியே வந்து விட்டது. You are even more guilty. இன்னும் அதிக குற்றவாளியா இருக்கிறாய். And then after some time, பிறகு சமயம் கழித்து, you go and say again something worse to him. மீண்டுமாய் நீ அவனிடத்திலே மோசமான ஒரு காரியத்தை சொல்கிறாய். Then third stage, you're ready to go to hell. மூன்றாவது படி, இப்பொழுது நீ நரகத்துக்கு போவதற்கு தயாராகி விட்டாய். Is it like that in Tamil? தமிழில் நரகத்துக்கு எதுவாய் இருப்பாய்? You'll go to hell. எரி நரகத்துக்கு எதுவாய் இருப்பாய். எதுவாய் means worthy to. You're worthy to go to hell. நரகத்துக்கு போவதற்கு தகுதி உள்ளவனாய் மாறி விட்டாய். Okay, let me ask you. நான் உங்களை கேட்கிறேன். Have you ever heard anyone preach to you that if you keep on getting angry, you're ready to go to hell? நீ தொடர்ந்து கோபப்பட்டு கொண்டே இருப்பாயானால் நீ நரகத்திற்கு போவதற்கு தயாராகி விட்டாய் என்று பேசுகிறதை யாராவது பேசுகிறதை கேட்டிருக்கிறீங்களா? I'll tell you honestly, this is the only church you will hear that. நான் நேர்மையாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி கேட்பது இந்த ஒரு சபையாக தான் இருக்கும். That is why the devil keeps telling everybody we are preaching a false doctrine. ஆகவே தான் பிசாசு மற்ற எல்லா இடத்திலும் போய் இவர்கள் தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். Is what Jesus taught a false doctrine? இயேசு போதித்தது பொய் உபதேசமா, கள்ள உபதேசமா? Now do you know what Jesus also said about this? இயேசு எப்படியும் சொல்லியிருக்கிறார். About this same verse. இதே வசனத்தை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார் மீண்டும். At the end of the sermon, அந்த பிரசங்கத்தின் முடிவிலே, this is part of the Sermon on the Mount. இது மலை பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதி. He said in Matthew 7, மத்தேயு 7ஆம் அதிகாரம் verse 24, 24ஆம் வசனம், if you hear these words, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு. what are these words? என்ன வார்த்தைகள்? About anger. கோபத்தை குறித்து. You hear these words, இந்த வார்த்தைகளை கேட்டு and you do them. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, you decide you're going to overcome anger. நான் கோபத்தை மேற்கொள்ள போகிறேன் என்று தீர்மானியுங்கள். Then you have built your house on a rock. அப்படியானால் நீ கன்மலையின் மேலே உன் வீட்டை கட்டியிருக்கிறாய். Matthew 7:24. மத்தேயு 7:24. And all the storms of life will not break down your house. வாழ்க்கையின் எவ்வளவு புயல்கள் வீசினாலும் அந்த வீட்டை அது இடிக்காது. Even the storms of judgment in the final day will not knock down your house. கடைசி நாளிலே ஏற்பட போகிற நியாய தீர்ப்பு என்கிற புயல் வந்தாலும் இதிலே மோதினாலும் அந்த வீடு விழாது. But ஆனால் if you hear these words, இந்த வார்த்தைகளை கேட்டு, who are they who are hearing these words? இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் யார்? All of you. இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும்.
You are hearing these words. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். And you are either going to be in verse 24 or in verse 26. நீங்கள் 24ஆம் வசனத்திலேயாவது அல்லது 26ஆம் வசனத்திலேயாவது ஒரு வசனத்தில் இருக்க It போகிறீர்கள். doesn't matter who you are. நீங்கள் யாராக இருந்தாலும் அது கவலை இல்லை. God doesn't care whether you are elder brother or senior brother or junior brother or converted yesterday. நீங்கள் மூப்பராக இருந்தாலும் அல்லது மூத்த சகோதரராக இருந்தாலும் இளைய சகோதரராக இருந்தாலும் நேற்று தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் தேவன் அதை குறித்து If கவலைப்படுவதில்லை. you hear these words, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு two types of people. இரண்டு விதமான மக்கள். Those who do them, those who don't do them. இவைகளின்படி செய்கிற மக்கள், இவைகளின்படி செய்யாத மக்கள். Those who do it build their house on the rock. இவைகளின்படி செய்கிறவர்கள் கன்மலையின் மேலே தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள். Those who don't do it, இதை செய்யாதவர்கள், verse 26, build their house on sand. இவர்கள் மணலிலே தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள். And one day the storms of judgment will come. நியாயத்தீர்ப்பு என்கிறதான ஒரு பெரிய புயல் வரப்போகிறது. The house will fall. இந்த காற்றடித்து மோதும் பொழுது இந்த வீடு விழுந்து போகும். Take it seriously. இதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். I took it seriously. நான் இதை சீரிய முறையில் எடுத்துக்கொண்டேன். And I tell you what I told the Lord. நான் தேவனிடத்தில் என்ன சொன்னேன் தெரியுமா? I said, Lord, ஆண்டவரே, I don't care how long it takes. I want to get rid of anger ஆண்டவரே, 100% from my life. எவ்வளவு நாட்கள் போனாலும் பிடித்தாலும் பரவாயில்லை, நான் இந்த கோபத்தை விட்டுவிட போகிறேன் ஆண்டவரே. I want to get rid of all unrighteous, sinful anger. ஆண்டவரே, அநீதியான பாவமுள்ள எல்லா கோபத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க போகிறேன். I never want to get angry when people insult me, slap me, spit on my face, call me the devil, anything. என்னை நிந்தித்தாலும், என் கன்னத்திலே அறைந்தாலும், முகத்திலே துப்பினாலும், என்னை பிசாசு என்று அழைத்தாலும், or cheat me, அல்லது ஏமாற்றினாலும், anything. என்ன செய்தாலும், But ஆனால் when I see people making money in the name of Jesus Christ, I want to be angry with them. இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே பணம் சம்பாதிக்கிற மக்களை, பணத்தை குவிக்கிற மக்களை பார்க்கும் பொழுது அவர் மீது கோபப்படுவேன். And I want my words to be like a whip to chase them out. என்னுடைய வார்த்தைகள் ஒரு சாட்டையை போல இருந்து அவர்களை விரட்டியடிக்க வேண்டும். Those are the two sides of Jesus. இதுதான் இயேசுவுடைய இரண்டு பக்கங்கள். On one side, he was never angry when people hurt him. ஒரு பக்கத்திலே தன்னை காயப்படுத்துகிற மக்களுக்கு மீது கோபப்படாதவர். But he was furious when people made money in the name of God. ஆனால் தேவன் என்ற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிற மக்களை பார்த்து அவர் கோபம் கொண்டார். So, what does it mean to walk as Jesus walked? இயேசு நடந்தபடியே நடக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? For me, it came like this. எனக்கு இப்படித்தான் வந்தது. You may not be called to do it because you're not a preacher. நீங்கள் ஒரு பிரசங்கியாரா இராது அப்படினாலே உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். But I'm called to be a preacher. ஆனால் நான் ஒரு பிரசங்கியாரா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். So I have to do both sides. ஆகவே நான் இரண்டு பக்கங்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது. One, I must never get angry when whatever people do to me or say about me. ஜனங்கள் என் மீது என்ன செய்தாலும், என்னை குறித்து என்ன சொன்னாலும் ஒரு காலம் கோபமடையாத வாழ்க்கை. But I must get angry with every pastor or bishop or preacher who tries to make money in the name of Jesus Christ. இயேசு என்ற பெயரிலே, இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிற குவிக்கிற ஒவ்வொரு பாஸ்டரா இருந்தாலும், பிஷப்பா இருந்தாலும், அப்பப்பா இருந்தாலும் நான் அவளை எதிர்ப்பேன். Now you know why I preach so much about that. ஏன் இதை குறித்து நான் இப்படி இந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று நீங்கள் எண்ணலாம். For so many years. அநேக ஆண்டுகளாக பிரசங்கித்து வருகிறேன். ஏனென்றால் that is my calling, to walk as Jesus walked. இது என்னுடைய அழைப்பு. இயேசு நடந்தபடியே நான் நடக்க வேண்டும். To preach like Jesus preached. நான் இயேசு பிரசங்கித்தபடியே நான் பிரசங்கிக்க வேண்டும். To have the same attitude to people that Jesus had. இயேசுவுக்கு ஜனங்கள் மீது எந்த மனப்பான்மை இருந்ததோ அதே விதமான மனப்பான்மை கொள்ள முடியாது. If there is somebody who has fallen into adultery, இங்கே ஒரு விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தால், is repentant, மனம் திரும்பினால், like Jesus said to the woman caught in adultery, I can also say you are forgiven. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னது போல நானும் அவர்களை பார்த்து நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்வேன். You are forgiven. நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய். Oh, adultery is a terrible sin. விபச்சாரம் பயங்கரமான பாவம். You have repented. ஆனால் நீ மனம் திரும்பி விட்டாய். To anybody here, இங்க யாராவது இருக்கிறீங்களா? have you fallen into adultery? விபச்சாரத்தில் விழுந்த யாராவது இங்க இருந்தால், have you repented? மனம் திரும்பி விட்டீர்களா? If you have not repented, there is no forgiveness for you. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு மன்னிப்பே இல்லை. But if you have repented, ஆனால் நீ மனம் திரும்பி இருந்தால், then don't let the devil torture you and torture you about your past failure. உன்னுடைய கடந்த கால வீழ்ச்சியை குறித்து பிசாசு உன்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டே சித்திரவதைப்படுத்திக் கொண்டே இருக்க அனுமதிக்க வேண்டாம். If you have confessed your sin to the Lord, நீ உன்னுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்திருந்தால், and don't say, oh, because that woman tempted me, I fell. அந்த ஸ்திரீயை சோதித்தால் ஆகவே தான் நான் விழுந்தேன் எல்லாம் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். You will never be forgiven. அப்படி இருப்பாய் என்று அப்படி சொல்லுவாய் என்று சொன்னால் நீ மன்னிக்கப்படவே மாட்டாய். Say, Lord, it is my fault. ஆண்டவரே, என்னுடைய பழி ஆண்டவரே. I sinned. நான் பாவம் செய்து விட்டேன். Forgive me, like David said in Psalm 51. தாவீது சங்கீதம் 51 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே என்னுடைய பாவம் என்று சொல். You will be forgiven immediately. உடனடியாக நீ மன்னிக்கப்படுவாய். And the Lord will say, I don't condemn you. நான் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்வார். But don't sin anymore. ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று சொல்வார்.
That's how Jesus is. இப்படிதான் இயேசு இருக்கிறார். Very compassionate to someone who is repentant of his adultery. தன்னுடைய விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்பிய ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் மனதிற்கும் உள்ளவராய் இருக்கிறார். But here is a pastor who is trying to make money from poor people. ஆனால் ஏழை மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டுகிறதான ஒரு பாஸ்டர் இங்கே இருக்கிறார் என்றால் There is no forgiveness for him. அவருக்கு மன்னிப்பு இல்லை. The Lord says, how will you escape the damnation of hell? நரக அக்கினிக்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். That is how Jesus was. இப்படிதான் இயேசு இருந்தார். And a true servant of God must be like Jesus Christ in his preaching. ஒரு மெய்யான தேவ ஊழியன் இயேசு கிறிஸ்துவைப் போலவே பிரசங்கிக்க வேண்டும். So anger dwells in the bosom of a fool. ஆகவே கோபம் மூடனுடைய நெஞ்சிலே குடிகொள்ளுகிறது. And in the Old Testament people could not overcome that. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. And the New Testament Jesus would not have spoken against it unless he gives us the power to overcome it. புதிய ஏற்பாட்டிலே அதை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கப்படாவிட்டால் இயேசு அதை குறித்து பேசியிருந்திருக்க மாட்டார். There is another sin that Jesus spoke about. இயேசு பேசி இன்னொரு பாவம் இருக்கிறது. You turn to Proverbs chapter 7. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். In Proverbs chapter 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்திலே he speaks about, the whole book of Proverbs is about wisdom. நீதிமொழிகள் புத்தகம் முழுவதுமாக ஞானத்தை குறித்து பேசுகிறது. He says in Proverbs 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் verse 4, 4ஆம் வசனம், say to wisdom, you are my sister. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் ஞானத்தை fourth verse, 4ஆம் வசனம், தமிழிலே 5ஆம் வசனம், ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும். that means you're the one to help me. நீதான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். Supposing you have a sister, உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள், a pure sister. ஒரு தூய்மையான சகோதரி. You're a young brother, நீ ஒரு வாலிப சகோதரன். and you got a very pure sister. உனக்கு என்று ஒரு தூய கற்புள்ள ஒரு சகோதரி இருக்கிறாள். And you're walking down the road, நீ ஒரு சாலையில் நடந்து போகிறாய். and a very pretty girl tries to tempt you. அங்கே ஒரு அழகான ஒரு ஸ்திரீ உன்னை சோதிக்கிறாள். Your sister will protect you. உன்னுடைய சகோதரி உன்னை பாதுகாப்பாள். That is how wisdom is. இப்படித்தான் ஞானம் இருக்கிறது. Say to wisdom, you're my sister. ஞானத்தை பார்த்து நீ என் சகோதரி என்று சொல். Then verse 5, it will keep you from this adulterous girl. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முந்தின வசனத்திலே நான் வாசிக்கிறோம், அது பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி பாதுகாப்போம். From the girl who flatters you with her words. தன்னுடைய வார்த்தைகளினாலே முகஸ்துதி செய்யக்கூடிய அந்த பரஸ்திரியிலிருந்து இச்சகம் பேசுகிற சீரிலிருந்து உன்னை பாதுகாக்கும். And then he talks about a young man who was walking down the road. அந்த சாலையிலே ஒரு புத்தியன வாலிபன், 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாலிபன் போய் கொண்டிருக்கிறான். Walking on the road. அவன் அந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறான். From the other side, verse 10, a woman comes to meet him. 10ஆம் வசனத்திலே இன்னொரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்படுகிறாள். Dressed in a very tempting way. மிகவும் சோதிக்கப்படக்கூடிய விதத்திலே ஆடை ஆபரணம் தரித்து இருக்கிறாள். Tight dress and showing off some parts of her body. தன்னுடைய உடலினுடைய அங்கங்களை தெரிவிக்கும்படியாக இறுக்கமான ஆடைகள் அணிந்திருக்கிறாள். What is the purpose of women wearing tight dresses and showing off some parts of their body? ஸ்திரீகள் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு சில உடல் சில பகுதிகளை வெளியே தெரியும்படியாக ஆடை அணிகிறார்கள். ஏன்? It's only to tempt young men. வாலிபர்களை சோதிக்கும்படியாக மட்டுமே அப்படி செய்கிறார்கள். That's all. அவ்வளவுதான். And one day God, and if that man falls into sin, one day God will not only judge that man, he will judge this woman for dressing up like this. ஒரு நாளிலே பாவத்தில் விழுந்ததற்காக அந்த வாலிபனை தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று சொன்னால், அப்படி சோதித்த அந்த பெண்ணையும் நியாயந்தீர்ப்பார். It's a wisdom not only keeps us from anger, wisdom will keep us from sexual sin. ஆகவே ஞானம் நம்மை கோபத்திலிருந்து மட்டும் பாதுகாப்பதல்ல, ஞானம் நம்மை பாலியல் பாவத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. And it says here that she invites him. அங்கே அவள் அவனை வரவழைக்கிறாள், and கூப்பிடுகிறாள். then he goes after her. அவன் அவளுக்கு பின்னாக போகிறான். Verse 22, 22ஆம் வசனம், like an ox that is going to the slaughter. ஒரு மாடு அடிக்கப்படும்படி கொண்டு செல்லப்படுவது போல போகிறான். As one who is in chains to the discipline of a fool. ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல இருக்கிறான். So this is the other person who is a fool. ஆகவே இங்கே இன்னொரு மூடனை குறித்து வாசிக்கிறோம். One fool we already saw who's got anger in his heart.
ஏற்கனவே ஒரு மூடனை குறித்து பார்த்து விட்டோம், அவன் உள்ளத்திலே கோபம் கொண்டவன். This is the other fool who sees some pretty girl and tries to go after her. இங்கே ஒரு மூடன் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவளின் பின்னாகவே போகிறான். Or if he can't see her on the road, he tries to see that pretty woman on his computer. ஒருவேளை நேரடியாக அந்த பெண்ணை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிலே அந்த பெண்ணை பார்க்கிறான். Or on the nowadays on the smartphone. அல்லது இந்த நாட்களிலே வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனிலே It's the பார்க்கிறான். same fool. அதே மூடன் தான். Whether you see it on the road or computer or your phone. ரோட்ல நேரடியாக பார்த்தால் என்ன, கம்ப்யூட்டர்ல பார்த்தால் என்ன, போன்ல பார்த்தால் He என்ன, wants to see this woman. இந்த ஸ்திரியை அவன் பார்க்க விரும்புகிறான். And whenever you young men and older men, whenever you do that next time, நீ இளம் ஆளாக இருந்தாலும் வளர்ந்த நபராக இருந்தாலும் அடுத்த முறை அதை செய்யும் பொழுது remember Proverbs 7:22. நீதிமொழிகள் 7:22 நினைவிலே வைத்துக் You are கொள்ளுங்கள். going like an ox to be killed. கொல்லப்படும்படி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு மாட்டை போல, காளை மாட்டை போல You are போகிறாய். going like a man who is going to go in chains into that jail. இப்பொழுது கையிலே விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட போகிற ஒரு மனிதனை போல போய் And verse கொண்டிருக்கிறாய். 23, you are going like a bird going to be caught in a trap. 23ஆம் வசனம், ஒரு கண்ணிலே அகப்பட போகிற ஒரு குருவியை போல இருக்கிறான். An arrow will pierce through your life, through your liver, verse 23, அம்பு அவன் ஈரலை பிளந்தது, and it will cost you your life. அதனுடைய ஜீவனையை எடுத்து விட்டது. So, verse 24, my son, listen to me. ஆகவே 24ஆம் வசனம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், Pay attention to my word. என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். So there are two sins where it speaks about being a fool. ஆகவே மூடன் என்று சொல்லப்படும் பொழுது இரண்டு பாவங்களை குறித்து வேதம் சொல்கிறது. And those are the two sins Jesus also spoke about in Matthew chapter 5. இந்த இரண்டு பாவங்களை தான் இயேசுவும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பேசி இருக்கிறார். We already saw anger. ஏற்கனவே நாம் கோபத்தை குறித்து நாம் பார்த்தோம் மத்தேயுவிலே. And what is the second thing? அவர் சொல்லுகிற இரண்டாவது பாவம் என்ன? Sexual sin. பாலியல் பாவம். And so Jesus speaks about that next. ஆகவே அடுத்த முறை அடுத்ததாக இயேசு அதை குறித்து He பேசுகிறார். said in Old Testament verse 27, the standard was you shall not commit adultery. Matthew 5:27. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். But that is Moses' standard. அது மோசேயினுடைய தரம். But Jesus' standard, ஆனால் இயேசுவினுடைய தரம், I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if you look at a woman in order to imagine in your mind that you'd like to have sex with her, ஒரு ஸ்திரியை நீங்கள் பார்க்கும் பொழுதே அவளோடு கூட பாலியல் உறவு கொள்வது போல எண்ணி உங்கள் சிந்தையிலே பார்ப்பீர்களானால், it doesn't matter whether that woman is on the road or on your computer screen or on your phone. அந்த ஸ்திரீ சாலையில் நடந்து போகிறவளா இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கம்ப்யூட்டரிலே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரியா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஸ்மார்ட் போனிலே பார்க்கக்கூடிய ஸ்திரியா It இருந்தாலும் doesn't சரி, matter whether you're 17 years old or 70 years old. உனக்கு 17 வயதா இருந்தாலும் சரி அல்லது 70 வயதா இருந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டல்ல. And you use your eyes to lust there, நீ உன்னுடைய கண்களை அங்கே இச்சிக்கும்படியாக பயன்படுத்தினால், it is better to pull out your eye. உன்னுடைய கண்களை பிடுங்கி போவது நலமாயிருக்கும், போடுவது நலமாயிருக்கும். You pull out your right eye, கண்களை பிடுங்கி விட்டால் your right eye, உன்னுடைய வலது கண்ணை, then your left eye is committing the sin again. வலது கண்ணை பிடுங்கி ஆகிவிட்டது, இப்பொழுது இடது கண் அந்த பாவத்தை செய்கிறது, Pull out that also. அந்த கண்ணை பிடுங்கி போடு. It is better to be blind and go to heaven than to have both eyes and go to hell. இரண்டு கண்களின் பார்வையோடு நரகத்துக்கு போவதை பார்க்கலும் இரண்டு கண்கள் குருடாக பரலோகத்துக்கு போவது நல்லது. That's what he said in verse 29. இதைத்தான் 29ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். It says your whole body will be thrown into hell. உன்னுடைய முழு சரீரம் நரகத்திலே தள்ளப்படும். You say, Lord, you mean you're going to throw my whole body into hell just because I lusted after a woman? ஆண்டவரே, ஒரு ஸ்திரியை நான் கண்களின் இச்சையோடு பார்த்தபடினாலே என் முழு சரீரத்தையும் நரகத்திலே போட போகிறீரா? It is a sin. அது ஒரு பாவம். Because that girl is somebody created by God to be the temple of the Holy Spirit. என்றால் அந்த பெண் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கும்படியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பெண். And you're treating her like an object to satisfy your sexual lust. ஆனால் நீயோ உன்னுடைய இச்சை பாலியல் இச்சை சம்பந்தமான அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அவளை பயன்படுத்துகிறாய். There was a missionary who came to India 200 years ago. 200 வருடங்களுக்கு முன்பதாக இந்திய தேசத்திற்கு ஒரு மிஷனரி வந்தார். Young man. ஒரு வாலிப His மிஷனரி. name was Henry Martin. அவருடைய பெயர் ஹென்றி மார்ட்டின். And he worked in North India among the Muslims. முஸ்லிம் மக்கள் மத்தியிலே வட இந்தியாவிலே அவர் அருட்பணி And செய்தார். like every young man, he was tremendously tempted by young women. அவர் வாலிபனாக இருந்தபடினாலே அதிகமாக இளம் பெண்களினாலே சோதிக்கப்பட்டார்.
He was honest about it. அதை குறித்து அவர் நேர்மையாக இருந்தார். He said, அவர் சொன்னார், whenever I'm tempted, those days there was no computer or phones. அந்த நாட்களிலே அலைபேசியும் இல்லை அல்லது கணினியும் இல்லை. So it was only on the street or somewhere he would see and அவர் சாலையில நடந்து போகும்போதெல்லாம் பார்ப்பார். and he பார்க்கும்போது said, ஈர்க்கப்படுவார். whenever I'm tempted with a pretty girl, எப்பொழுதெல்லாம் ஒரு அழகான பெண்ணினாலே நான் சோதிக்கப்படுகிறேனோ, he said, immediately I will pray, உடனடியாக நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். Lord, ஆண்டவரே, you created her இவளை ஆண்டவர் அழகாக நீர்தான் உண்டாக்கினீர் ஆண்டவரே. to be a holy temple for you. உமக்கென்று பரிசுத்த ஆலயமாக இருக்கும்படியாக நீர் உண்டாக்கின ஒரு பெண். I pray that she will be a holy temple for God. ஆண்டவரே, அந்த பெண் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்கும்படியாக நான் I ஜெபிக்கிறேன். pray that her body will be the temple of the Holy Spirit. அவளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கட்டும் ஆண்டவரே. And he said whenever he prayed like that, he could impossible for him to lust after that girl. எப்பொழுதெல்லாம் after அப்படி that. ஜெபிக்கிறாரோ அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த ஸ்திரியை இச்சிப்பதே கூடாத காரியமாய் மாறி விடுகிறது. I remember reading that story when I was a young man. நான் ஒரு வாலிபனாய் இருந்தபொழுது இந்த கதையை நான் கேட்டேன். And it helped me. அது எனக்கு உதவி செய்திருக்கிறது. Many times I prayed that same prayer. அநேக முறைகளில் நான் இப்படி ஜெபித்திருக்கிறேன். Lord, she was created to be a temple of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கும்படியாக இவள் சிருஷ்டிக்கப்பட்டாள். Don't let me have any desire for her. ஆண்டவரே, அவள் மீது நான் ஆசைப்பட வேண்டாம். These are two very serious sins that rob us of wisdom. ஞானத்தை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளக்கூடிய இரண்டு பாவங்கள்.